So hey everyone, Okare Nasai. So in today's video நான் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக தமிழில் டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் 5 நியூ அனிமேஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். அண்ட் ஜஸ்ட் ஸோ யூ நோ, இந்த லிஸ்ட்டில் இருக்க ஒரு சில அனிமேஸ் வந்து லாஸ்ட் மந்த் வரைக்கும் தமிழில் டப் ஆகிற பிளான்லேயே இல்லை. பட் சடன்லி அவுட் ஆஃப் நோ வேர் இந்த அனிமேஸை இந்த மாதம் டிசம்பரில் தமிழில் டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் இட் ஹேஸ் பொட்டென்ஷியல். ஸோ அது என்ன அனிமேஸை தெரிஞ்சுக்க முன்னாடி மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு சீரியஸாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க for more interesting content like this. So let's see how it goes and keep watching. Anime number 1, Campfire Cooking in Another World with My Absurd Skills Season 2. இந்த அனிமையோட சீசன் 1 வந்து Crunchyroll இன்னும் தமிழில் ரிலீஸ் பண்ணவே இல்லை. பட் பிஃபோர் தட் சீசன் 2 வந்து தமிழில் ஏர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் நோ வரிஸ், இந்த சீசன் 1 வந்து நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ தட் யூ கேன் என்ஜாய் சீசன் 2 இன்ஸ்டெட். ஸோ இந்த அனிமேல ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கர் ஒரு நாள் ஆக்சிடென்ட்லி ஒரு ஹீரோ சம்மனிங் ஸ்பெல்ல வந்து மாட்டிக்கிறாரு அண்ட் கெட்ஸ் சம்மன் டு another world with a group of heroes. இவரை சம்மன் பண்ணவங்க சரி உங்ககிட்ட என்ன பவர்ஸ் இருக்குன்னு செக் பண்ணலான்னு பார்க்கும்போது இவர்கிட்ட ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்கில் இருக்குன்னு தெரிய வருது. அண்ட் இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் காம்பேட் அண்ட் நீங்கள் சும்மாவும் ஆக்சிடென்ட்டாக தானே இங்கே வந்தீங்க, ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் லிவ் யுவர் லைஃப் பீஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு இவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பட் லிட்டில் டிட் தே நோ, இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்கில் வந்து ஆக்சுவலாக ஒரு ஓவர் பவர்டான ஸ்கில்லாக இருக்கும். ஈவன் கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் தி காட்ஸ் லிசன் டு ஹிஸ் வேர்ட்ஸ். பட் இவ்வளோ ஓவர் பவர்டான ஸ்கில்க்கு ஓனராக இருந்தாலும் சார் வந்து ஒரு மிடில் ஏஜ் பயந்தாங்குழியாக இருப்பார். பட் லக்கிலி சாரோட குக்கிங் ஸ்கில்க்கு அடிமைப்பட்டு ஒரு காட் லெவல் ஃபென் ரேட், ஒரு சூப்பர் ரேர் அண்ட் பவர்ஃபுல்லான ஸ்லைம் அண்ட் ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான பிக்ஸி டிராகன் வந்து இவருக்கு பெட்டாக மாறிடுவாங்க. இஃப் உங்களுக்கு அவுட்டோர் குக்கிங், கேம்பிங் லைஃப், சூப்பர் ஃபன்னி, கோசி அண்ட் ஈஸி டு வாட்ச் கான்செப்ட்லாம் பிடிக்கும்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே ஃபார் யூ டு வாட்ச். அண்ட் இஃப் நீங்கள் ஸ்பெஷலி ஒரு ஃபுட்டியாக இருந்தீங்கன்னா யூ ஷுட் டெஃபினெட்லி வாட்ச் இட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் யர் லைஃப். Anime number 2, My Clueless First Friend. இந்த அனிமே ஒரிஜினலி 2023லேயே ஏர் ஆயிடுச்சு, பட் தமிழில் இப்போதான் டப் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமே அக்கானே நிஷிமுரான்னு சொல்லப்படுற ஒரு ஷையான பொண்ணை தான் ஃபாலோ பண்ணுது, who gets bullied at school all the time. அதே சமயம் தாயா தக்காடான்னு சொல்லப்படுற இன்னொரு பையன் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டாக அக்கானே படிக்கிற ஸ்கூல்லேயே அட்மிஷன் வாங்குறான். அண்ட் கோஇன்சிடென்ட்லி இவனுக்கு சார்காசம், புல்லிங் ஆர் சோஷியல் ஆக்வர்ட்னஸ்னால் என்னன்னே தெரியாது. ஸோ எதெல்லாத்தையும் காரணமாக காட்டி அந்த ஸ்கூல் பசங்க அக்கானையை வியர்ட்னு சொல்லிட்டு புலி பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் ஸ்பெஷலாக, கூலாக, யூனிக்காக பார்க்குறான் என் அக்கானே. அண்ட் அக்கானையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் பை பிகமிங் அ க்ளூலெஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் அக்கானே. இந்த பையன் அக்கானையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எப்படி அவனுக்கே தெரியாமல் அக்கானையோட உள் மனசில் இருக்கிற அந்த காயத்தெல்லாம் ஹீல் பண்ணுறான் தான் இந்த ஆனிமையோட ஸ்டோரி லைனே. இந்த ஆனிமே ஒரு ஹோல்சம் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ரோம்காம் ஆனிமே அண்ட் நவ் இட்ஸ் அவைலபிள் இன் தமிழ். Anime number 3, A Gatherer's Adventure in Isekai. இந்த அனிமே கூட எவ்ரி அதர் டிபிக்கல் இசெகாய் அனிமே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. வேறு எம்சி ஆஃபீஸுக்கு போகிறாரு, ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு வந்துட்டு டிவி ஆன் பண்ணோடனே இறந்து காட் கிட்ட போயிடுறாரு. எம்சி காடை மீட் பண்ணோடனே அந்த காட் வந்து நான் இதே எர்த் மாதிரி இன்னொரு ஹேபிட்டபிள் பிளானட்டையும் ரன் பண்ணுறேன், பட் டியூ டு சம் ரீசன்ஸ் நான் எதை பண்ணாலும் அந்த பிளானட்டோட டெத் ரேட்டை வந்து என்னால் குறைக்க முடியலன்னு எம்சி கிட்ட சொல்கிறாரு. ஸோ நான் இன்ஸ்டெட் ஒன்றை ஒரு பிளெஸிங் மாதிரி அந்த பிளானட்க்கு அனுப்பி வைக்கிறேன். அண்ட் டோன்ட் வரி, நான் உனக்கு ஓவர் பவர்டான ஸ்கில்ஸ் அண்ட் அபிலிட்டிஸும் கொடுத்து தான் அனுப்பி வைப்பேன்னு சொல்கிறாரு. இங்கே வரை எல்லாம் நார்மலாக இருந்தாலும் எம்சிக்கு வந்து காட் ஆக்சுவலாக ஒரு கேதரரோட ப்ரைமரி ஜாப் கொடுத்துருப்பாரு ஸோ தட் ஹீ கேன் கலெக்ட் வேல்யூபிள் திங்ஸ் அண்ட் ஏர்ன் மனி பை செல்லிங் இட். பட் இந்த கேதரரோட வேல்யூபிளான ஒரு ஜாபை பண்ணும்போது எம்சி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு, இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுனால எப்படி எம்சியோட பாப்புலாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் இந்த இன்க்ரீஸ்டு பாப்புலாரிட்டினால என்னென்ன அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ்லாம் எம்சியை தேடி வருதுன்னு தான் இந்த ஆனிமோட ஸ்டோரி லைனு. அண்ட் பை த வே இந்த இசெகாய் ஜான்ரேலேயே இந்த கேதரிங் கான்செப்டை ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி சம்திங் நியூ அண்ட் இட்ஸ் டெஃபினெட்லி சம்திங் யூ ஷுட் வாட்ச். Anime number 4, Spy X Family Season 3. இந்த அனிமே இந்த தேர்ட் சீசன்லேயும் லாஸ்ட் 2 சீசன்ஸ் மாதிரியே அதே சேம் லெவல் ஆஃப் ஸ்பை த்ரில்லர், ஆக்ஷன், அப்புறம் ஸ்கூல் ஹிஜிங்ஸ், காமெடி அண்ட் ஹார்ட்ஃபெல்ட் ஃபேமிலி மூமெண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுது, ஆல் வைல் அட்வான்சிங் போத் ஆனியாஸ் ஸ்கூல் ஜர்னி அண்ட் லாய்ட்ஸ் அண்டர் கவர் சீக்ரெட் மிஷன். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த தேர்ட் சீசனில் லாய்டோட பாஸ்டோட சில கிளிம்சஸ் அண்ட் ஃபோர்ஜர் ஃபேமிலியோட சீக்ரெட்க்கு அரவுண்டாக ரைஸ் ஆகிற அந்த டென்ஷனையும் இந்த ஆனிமே நல்லாவே ஷோகேஸ் பண்ணியிருக்கு, விச் மேக்ஸ் இட் ஆட்டோமேட்டிக்லி போத் என்டர்டெய்னிங் அண்ட் ஹார்ட் டச்சிங் ஃபார் தி ஆடியன்ஸ்.
இந்த ஆனிமே இப்போ கரண்ட்டாக ஏர் ஆகிட்டு இருக்கு இன் தமிழ். ஸோ இப்போ உங்களுக்கு ஆக்ஷன், த்ரில்லர், காமெடி அண்ட் இமோஷனல் பீட்ஸ் இருக்கிற ஆனிமே வந்து பிடிச்சிருக்குன்னா இந்த ஆனிமே உங்களுக்கு ஒரு நல்ல சஜஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட் இன் தமிழ். ஆனிமே நம்பர் 5, ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3. ஓப்பனாக கிளியராக சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த நல்ல ஆனிமையோட நல்ல லெகசியை நார் அடிக்கிறதுக்காகவே இந்த 3rd சீசனை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா இந்த 3rd சீசனோட ஆனிமேஷன் குவாலிட்டியாக இருக்கட்டும், ஃபைட் கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இந்த ஸ்டூடியோ வந்து வச்சு செஞ்சிச்சுன்னே சொல்லலாம். இந்த 3rd சீசனில் காட்டியிருக்க ஆர்க் வந்து மாங்காவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பீக் ஆர்க்னே சொல்லலாம். பட் இதை ஆனிமேல காட்டும் போது ஸ்டூடியோ வந்து சொல்லாத அளவுக்கு வச்சு செஞ்சிருச்சு. இந்த ஆனிமையோட இந்த 3rd சீசனோட 6th எபிசோடுக்கு IMDbல அரௌண்ட் 1.4 out of 10 ரேட்டிங் கிடைச்சிருக்கு, விச் அன்அஃபிஷியலி மேக்ஸ் இட் தி worst எபிசோட் ஆஃப் தி டிகேட். நான் பர்சனலி இந்த ஆனிமே வந்து போய் பார்க்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நானே இந்த லிஸ்ட்டில் இதை ஃபார்மாலிட்டிக்கு தான் வச்சுருக்கேன். இந்த ஆனிமே வந்து 22nd of December 2025 தான் தமிழில் வந்து ஏர் ஆக போகுது. இன்னும் ஏர் ஆகலை, அதாவது இன்னிலேருந்து ஒரு நாள் கழிச்சு எக்ஸாக்டாக. ஸோ எதுக்கு தான் இப்படி சொல்கிறான்னு நினச்சிங்கன்னா பார்க்கணுன்னா போய் பாருங்கள். பட் நான் பர்சனலி பார்க்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் இங்கே வர வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சீரியஸாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 போய் பார்ப்பீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காம உங்கள் தமிழ் ஆனிமே தியேட்டர் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நான் சானே.